அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேந்திரன் அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். இன்று கூட நாங்கள் தமிழ் அரசியல் நிலைமைகள் தொடர்பாக பார்ப்போம். சமீபத்தில் இராமேந்திரன் கொழும்பில் 6 தமிழ் கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒன்றை நடத்துவதற்காக கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தார்கள். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 கட்சிகள், இதில் முஸ்லீம் கட்சிகளும் அங்கே ஒன்றிணைந்து இந்த கூட்டம் நடைபெற்றதாக ஊடக சந்திப்பு நடந்தது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். திடீரென ஒரு கொழும்பிலே ஒரு அரசியல் அரங்கை பரபரப்புக்கு உள்ளாகக்கூடிய வகையிலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு முன்னர் முன்னாய்த்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற நிலைமையிலே கொழும்பில் இருக்கின்ற ஒரு தனியார் விடுதி ஒன்றிலே இந்த சந்திப்பு இடம்பெற்று ஊடக சந்திப்பின் ஊடாக இதை அறிவிக்கப் போகின்ற என்ற செய்தி வெளிவந்திருந்தது. அந்த வகையிலே தமிழ் பேசும் சமூகங்களாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களை, ஈழத்தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், மற்றும் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் என அந்த 3 சமூகங்களிலுமிருந்து, தமிழ் பேசும் சமூகங்களிலிருந்து தலா 2 கட்சிகளாக 6 கட்சிகள் இதிலே ஒன்றிணைந்து அவர்கள் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலே தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்பான ஒரு கட்சிகளாக அதிலே இணைந்திருக்கின்றன. அதே போன்று முஸ்லிம் கட்சிகளிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ரவு ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், மற்றது ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான கட்சி ஆகவே முஸ்லிம் தரப்பிலே அந்த 2 தரப்பினருடைய கட்சிகளும் அதிலே பங்கு பெற்றி இருக்கின்றன. அதே போன்று மலையக மக்கள் சார்பிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பிலே மனோ கணேசன் அவர்களும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பிலே ஜீவன் தொண்டைமானும் அதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் பேசும் சமூகங்கள் சார்பிலே தலா 2 அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகளை உள்ளடக்கியதாக அங்கு 6 கட்சிகள் இணைந்து இந்த ஒரு கூட்டு முயற்சி ஒன்றை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன்போது அவர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயம், அவர்களுக்கான அந்த அரசியல் கொள்கை, அந்த நிலைப்பாடுகளை அவர்கள் தொடர்ச்சியாக பேண முடியும், அதிலே எந்த விதமான தலையீடும் இருக்காதென்றும், ஒரு பொதுவான விடயங்களுக்காக இணைந்து செயல்படுவது என்கின்ற அடிப்படையிலே இந்த 8 கட்சிகளும் 8 தரப்புகளும் இப்போது ஒரு புதிய கூட்டணியாக செயல்படுவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே முஸ்லிம் காங்கிரசுக்கு என்ன கொள்கை இருக்கின்றதோ அந்த கொள்கை வழி அவர்கள் பயணிப்பார்கள். தமிழ் போக்கு கூட்டணியுடைய கொள்கை நிலைப்பாடு எதுவோ அவர்கள் அந்த வழியிலே பயணிப்பார்கள். தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட ஏனைய கட்சிகளுக்கும் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் பயணிப்பார்கள். ஆனால் ஒரு பொது நிலைப்பாட்டின் அடிப்படையிலே இவர்கள் தமிழ் பேசும் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு 6 கட்சிகள், பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்ட இந்த 6 கட்சிகள் கூட்டாக இணைந்து செயல்படுவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் ஒருமித்து எடுத்து அதை ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். இராமேந்திரன், இந்த கடைசியாக நான் அறிந்த மட்டில் தமிழ் பேசும் கட்சிகள் என்று கூறும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணி, இனி தமிழ் தேசிய பேரவை, இந்த அணியில் இருப்பவர்களும் தமிழ் பேசுகின்ற கட்சிகள் என்றால் நான் கடைசியாக அறிந்த வகையில் உணர்கிறேன். அப்படி என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக இங்கே அவர்கள் தமிழ் பேசுகின்ற சமூகமாக இருக்கும் பொழுது, ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது, ஏன் இந்த சரி ஒரு முன்னணி என்று தனியாக பார்க்காமல் தமிழ் தேசிய பேரவையாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பலமான நிலையில் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் இந்த கூட்டணிக்கு அழைக்கப்பட்டார்களா அல்லது புறக்கணிக்கப்பட்டார்களா? உண்மையிலே அழைக்கப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. இந்த முயற்சிகளுடைய பிதாமகராக எங்களுடைய சுத்துமாத்து புகழ் சுமந்திரன் அவர்கள்தான் இதுல இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. ஆகவே அவர் ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்ற போது அவருடைய அரசியல் எதிரிகளை பலமடைய செய்கின்ற வகையிலோ, இல்லை அரசியல் எதிரிகளையும் அரவணைத்துக் கொண்டு போகக்கூடிய பண்பியல்புகளோடு சுமந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள், செயல்பாடுகள் என்பது இல்லை என்பது உண்மை. அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவைக்கு இவர்கள் அழைப்பு விட்டதாக அறிய முடியவில்லை. இது தொடர்பாக அங்கே ஊடகவியலாளர்களால் ஒரு சிலரிடம் வினவப்பட்ட போது அது பொதுவாக அவர்கள் எப்போதுமே குழப்புகின்ற தரப்பினர் தானே,
அவர்கள் இப்படியான விடயங்களில் எல்லாம் வரமாட்டார்கள், பிறகு எதுக்கு அவர்களை பற்றி பேசுவான் என்ற வகையிலான ஒரு கருத்து தான் அங்கே பதிலளிக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை காலமும் பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்ட போது ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக அவர்கள் வெளியே நின்றால் கூட ஒரு சம்பிரதாயபூர்வமாகத்தானும் அந்த ஊடக சந்திப்பிலே மேலும் கட்சிகளுக்கான கதவுகள் திறந்திருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நாங்கள் தொடர்படுத்தோம், தொடர்பு ஏற்படுத்த முடியவில்லை. இல்லை அழைப்பு விடுத்தோம், அவர்கள் வரவில்லை. இன்னும் அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்கள் எப்போது வந்தாலும் இந்த முயற்சியிலே இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற அஹ், கருத்து சம்பிரதாயபூர்வமாகத்தானும் இதுவரை காலம் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை அவ்வாறான ஒரு ஒரு சொல்லாடல்கள் கூட இல்லாத நிலைமை என்பது அவர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதான் உண்மை. இப்ப இதுவரை காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக ஒரு தரப்பாக இருந்தவர்கள் இப்போது ஒரு தமிழ் தேசிய பேரவையாக அவர்கள் ஒரு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பலம் பொருந்திய தரப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய கட்சி, சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்தா போன்றவர்களுடைய தமிழ் தேசிய கட்சி, அதே போன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கம், அதே போன்று அருந்தோபாலன் அவர்கள் ஒரு தனி ஒரு அரசியல் தரப்பாக அவர் அந்த அணியில இருக்கின்றார். இப்படியாக அவர்கள் ஒரு ஜனநாயக தமிழரசு கட்சி, ஜனநாயக ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா மற்றும் சரவணபவன் ஆகியோரை உள்ளடக்கியதாக ஜனநாயக தமிழரசு கட்சி. ஆகவே அவர்களும் ஒப்பீட்டளவிலே ஒரு 4 கட்சிகளை அவர்கள் உள்ளடக்கியதாக ஒரு தமிழ் தேசிய பேரவையாக இருக்கின்றார்கள். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் மக்கள் கணிசமாக 3 அணிகளாக அவர்கள் தங்களுடைய அங்கீகாரத்தை வழங்கியிருந்தார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு தழுவியதாக தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலிலே இந்த 3 தரப்புகளும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய பேரவை நிச்சயமாக இதிலே உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த உண்மையாக அந்த நிகழ்வுகளை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கின்ற போது அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவோ அவர்கள் நிராகரித்ததாகவோ எந்த ஒரு தகவலையும் நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கவில்லை. ஆகவே திட்டமிட்டு தமிழ் தேசிய பேரவை கஜேந்திரகுமார் தரப்பு இதுல திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கஜேந்திரகுமார் தரப்பு அண்மையிலே தமிழ்நாடு சென்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து திரும்பிய விடயம் என்பது இந்த ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் அரசியல் அரங்கிலே ஒரு முக்கிய கவனிப்பை பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் புலம்பெயர் தளத்திலும் இலங்கை இந்திய அரசியல் மட்டத்திலும் அந்த விடயம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலைமையிலே அவர்களை நோக்கியதான ஒரு தமிழ் தேசிய ஈர்ப்பு என்பது ஒரு வலுவடைந்து வருகின்ற பின்னணியிலே அவர்களை தவிர்த்து விட்டு இவர்கள் இப்படியான நான் நினைக்கின்றேன் அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையினுடைய அந்த தமிழக பயணத்தை ஏனால் இது 10ஓடு 11ஆக நாங்கள் கடந்து விட முடியாது. நாங்கள் அந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக நடிகர் அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட அவர் தலைமையிலான அரசாங்கம் அமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஈழத்தமிழர்கள் சார்பிலே ஒரு உத்தியோகபூர்வமாக முதல் முறையாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் தரப்பிலே இடம்பெற்ற சந்திப்பாக இது அமைந்திருக்கின்றது. அந்த வகையில இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாகவும் பயணமாகவும் அமைந்திருக்கின்றது. ஆகவே அதனுடைய ஒரு அரசியல் நன்மைகளை இவர்கள் அனுபவித்து விடக் கூடாது என்பதற்காக அதை சிறிய கோடாக மாற்றுகின்ற அந்த இரட்டை கோட்டு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் திடுதிப்பென இந்த அறிவிப்பை விடுத்தார்கள் ஒன்று சிந்திக்க தோன்றுகின்றது. ஆகவே தமிழ் தேசிய பேரவை கஜேந்திரகுமார் தரப்பு சுமந்திரன் தரப்பால் திட்டமிட்டு புறம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான கதவு திறந்திருப்பதாக கூட அவர் 19ஆக மேலும் கட்சிகள் வரலாம் என்று கூறியிருக்கின்றார்களே தவிர ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே தவிர்க்கப்பட்டிருக்கின்ற தமிழ் தேசிய பேரவை இதிலே வரலாம், அவர்கள் விரும்பினால் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அழைப்பு கூட விடுக்கப்படாத நிலைமை என்பது திட்டமிட்ட புறக்கணிப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அது என்னென்றால் உங்களுக்கு தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே வந்துவிட்டால் அவர் தலைமை பதவியை எடுத்து விடுவார் என்ற அந்த அச்சத்தில் தான் சுமந்திரனும் சாணக்கியனும் இந்த திட்டங்களை செய்யலாம் என்று கூட சிலர் கருதுவதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் ராமேந்திரன் ஒரு குழப்பம் இருக்கின்றேன் என்றால் அந்த கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அந்த கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களால் அங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்கள் கூறிய பிதாமகன் அங்கே இருக்கிறார், அது ஒழுங்கு செய்கின்றார் அல்லது அவர் செயலாளராக இருக்கிறார் என்று சொன்னாலும் பரவாயில்லை. சாணக்கியன் அங்கே இருக்கின்றார். உண்மையிலே தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவராக இப்பொழுது சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் தான் இருக்கின்றார் என்று நான் நம்புகிறேன், கடைசியாக நான் அறிந்த மட்டில். அப்படி என்று சொன்னால் ஏன் சி.வி.கே. சிவஞானம் அங்கே இருக்கவில்லை, அவருக்கு பதிலாக சாணக்கியன் இருப்பதற்கு என்ன காரணம்? உண்மைதான்.
நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் ரிஷாட் பதியுதீன் அவர் சார்ந்த கட்சியினுடைய தலைவராகவும் செல்வம் அடைக்கலநாதன் டெலோவினுடைய தலைவராக குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கின்ற வகையிலே, ஆனால் அவர் ஒரு டெலோ கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர். ஆக அவர் அதிலே பங்கெடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு அங்கே ஜனநாயக தமிழ் தேசியம் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக மனோ கணேசன் இருக்கின்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஜீவன் தொண்டைமான் இருக்கின்றார். ஆகவே அவர்கள் எல்லோருமே தலைவராக இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய தலைவராக சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் தான் அந்த இடத்துல பங்கெடுத்திருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே, சுமந்திரன் அவர்கள் சி.வி.கே. சிவஞானம் அவர்களை தன்னுடைய தேவைக்காக இங்கே இருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜா மற்றும் ஸ்ரீதரன் தரப்பினரை மேலெழ விடாத வகையிலே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லா விடயங்களையும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொம்மையாக சி.வி.கே. சிவஞானம் அவர்களை சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் வைத்திருக்கின்றார். அவரை ஒரு தேசிய நீரோட்டத்திலோ இல்ல தேசிய ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளிலோ கொண்டு போய் அவருக்கு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு சுமந்திரன் தயாராக இல்லை. சுமந்திரன் அவரை ஒரு கருவேப்பிலையாக பயன்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்துகின்றார். அப்படி அவர் இல்லை என்று சொன்னார், நாங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால் அந்த கூட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சி.வி.கே. சிவஞானம் ஏன் அவருக்கு என்ன அனுபவம் இல்லையா? அவருக்கு அரசியல் தெரியாதா? இல்ல அவருக்கு தமிழ் பேசுகின்ற சமூகங்களுடைய பின்னணி தெரியாதா? இல்ல இளைஞருடைய தேசிய அரசியலுடைய பின்னணி தெரியாதா? இல்ல அவருக்கு என்ன மொழி அறிவு இல்லையா? மொழி ஆற்றல் இல்ல, அந்த விடயங்களை விளங்கிக் கொள்ள முடியாதவரா? என்ன காரணத்துக்காக புறக்கணித்தார்கள்? ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற ஒரு 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 அங்கீகாரத்தோடு அவர் அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல முதலில் அவர் நிராகரிக்கப்பட்டதே சுமந்திரன் தரப்பினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலில் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. என்ன தேவைக்காக யாரை பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர் குறியாக இருக்கின்றார். அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவதாக சாணக்கியன், அது உங்களுக்கே தெரியும். சம்பந்தனையா இருக்கின்ற போது சுமந்திரன் அவருடைய கைத்தடி. இப்போது சுமந்திரன் அவர்களுடைய கைத்தடியாக சாணக்கியன் இருக்கின்றார். ஏன்னா சுமந்திரன் ஐயா இப்ப முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் எல்லா இடங்கள்லயும் போய் மூக்க நுழைக்க இயலாது. அப்ப அவர் தன்னுடைய கைத்தடியா சாணக்கியன் எல்லா இடமும் அனுப்பி அனுரோவோட டீல் பேசுறண்டாலும் சரி, இல்ல அங்க ஜேவிபியினுடைய அமைச்சர்களோட கூடி குழாவுறண்டாலும் சரி, இல்ல ஏதாவது வெளிநாடுகளுக்கு ராஜேந்திர சந்திப்புகளுக்கு போறண்டாலும் சரி, தன்னுடைய கைத்தடியாக சாணக்கியனை அனுப்புறார். என்ன சாணக்கியனுக்கு அங்க மொழி பிரச்சனை என்ற ஒரு சிக்கல் இல்லை. ஆகவே தன்னுடைய கைத்தடியாக இருக்கக்கூடிய சாணக்கியனை அந்த இடத்துல இவர் தான் வலிந்து கொண்டிருப்பாரே தவிர உண்மையில அந்த இடத்துக்கு பொருத்தம் என்ன என்று பாருங்கள். டெலோ கட்சி சார்பாக சுரேன் குருசாமி அவர்கள் அங்கே சென்றாலும் அவர் 2வது வரிசையிலே அமர்த்தப்பட்டிருந்தார். அதே போன்று ஏனைய கட்சிகள் சார்ந்த அடுத்தடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் 2வது வரிசையிலே அமர்த்தப்பட்டிருந்தார்கள். ஆகவே சாணக்கியன் அவர்கள் அங்க முன் வரிசையில வருவதற்கு கட்சியினுடைய தலைவர்கள்தான், கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள்தான் அதுக்கு அந்த இடத்திலே அலங்கரிக்க முடியும் என்றால் சாணக்கியன் இருந்தது அந்த ஒழுங்குமுறையின்படி தவறான விடயம். ஆகவே அவர் அந்த இடத்திலே சுமந்திரன் அவர்களுடைய தயவோடு அவர் தன்னுடைய சிசிய பிள்ளையை, தன்னுடைய கைத்தடியை அந்த இடத்துல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை அங்கே இருத்தி வைத்து அவரை ஊடகங்களுக்கு கருத்து சொல்ல வைத்து தமிழரசு கட்சி சார்பாக அவரை அவ்வாறு செயல்பட வைத்திருக்கிறார். ஆகவே இவர்கள் தங்களுக்குள் கதைத்து பேசி 2 பேருமே ஒரே நபர்கள், ஒரே சிந்தனையில பயணிப்பவர்கள், ஒரே விடயத்தை செய்பவர்கள், தமிழ் தேசிய அரசியலை சிதைக்க வேண்டும் நினைப்பவர்கள். ஆகவே 2 பேரும் அந்த ஒரு இடத்துல இருந்தது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது அவர்களாகவே தாங்களே அம்பலப்படுத்தி இருக்கின்றார் என்று நான் கருதுகின்றேன். ராமேந்திரன், இந்த தமிழ் பேசும் கட்சிகள் எடுக்கின்ற இந்த முயற்சி தொடர்பாக பார்க்கும் பொழுது இந்த கட்சியில் வந்திருப்பவர்கள் எல்லோரும் எதிர்க்கட்சிகளோடு ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறார். இப்போ சஜித் பிரேமதாசோடு அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். அப்போ அப்படியான ஒரு நிலைமை இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த கூட்டை விட்டுவிட்டு இங்கே தனியாக வந்து ஒரு தமிழ் பேசும் கட்சியாக இங்கே ஒரு கூட்டணி முயற்சி எடுப்பதனுடைய நோக்கம் என்ன? உண்மைதான். நல்ல கேள்வி. என்றால் இவர்கள் எப்போதுமே எதிர்வரிசையில ஒன்று ஆளுங்கட்சியிலே அவர்களுக்கு தோதான நிலைமை வருகின்ற போது அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்று ஆளுங்கட்சியில இருப்பது, இல்லை எதிர்வரிசையில இருப்பது அவர்களுடைய நிலைப்பாடு. அண்மை காலமாகவே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து சயித் பிரேமதாசா பிரிந்ததற்கு பிற்பாடு சயித் பிரேமதாசாவோடு இவர்கள் பயணித்து வருகின்றார்கள். ஜீவன் தொண்டைமான் மட்டும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும் ராஜபக்சேக்களோடு இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் இந்த முறையும் அவர்கள் இதிலே வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒரு எதிர்த்தரப்பை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிஷாட் பதியுதீன், தமிழ் முற்போக்கு கூட்டணி, அதே போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே இப்போது தனி அணியாக தமிழ் பேசும் சமூகங்களாக செயல்படுவதற்கு முன்வந்திருக்கின்ற நிலைமை என்பது மேலே பாரிய ஒரு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி இருப்பது என்பது மறக்க முடியாத உண்மை. இது இவர்கள் தங்களுடைய நோக்கங்களுக்காக
அதுல இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு குறிப்பாக இதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒரு பதவி இழந்தவர்களாக இப்ப தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஜேவிபியினுடைய நிலைப்பாடு எதிர்த்தரப்புகளுக்கான சந்தர்ப்பங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து ஒரு தனிப்பெரும்பான்மையோடு இருக்கின்ற நிலையை பின்னணியாக வைத்துக்கொண்டு ஒரு 5 ஆண்டுகள் தங்களுடைய அரசாங்கத்தை ஒரு சர்வாதிகாரத்தனமாக முன்கொண்டு செல்லக்கூடிய நிலைமை அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எதிர்க்கட்சிகளினால் அரசியல் ரீதியாக தங்களை நிலைநிறுத்துவது என்பது பாரிய சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய அரசியலில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அவர்களுக்கும் இருக்கின்றது. அதாவது ஒரு செயல்பாட்டு நிலையிலே மக்கள் அரசியலை செய்ய முடியாதவர்கள், ஒரு அடையாள அரசியல் மூலமாகவே தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்து பழகியவர்களுக்கு, இந்த நிலைமை என்பது அவர்களுக்கு ஒரு உவப்பான நிலைமை அல்ல. ஒரு அரசாங்கம் முற்றுமுழுதாகவே எதிர்த்தரப்பவர்களுடையக்கான வாய்ப்புகளை வழங்காது, முற்று முழுதாக தங்களுடைய கையிலேயே சகல விடயங்களையும் எடுத்து அவர்கள் அந்த நிலையை கொண்டு செல்வது என்பது இவ்வாறான அடையாள அரசியல் செய்கின்ற தரப்பினருக்கு ஏற்புடைய ஒன்று அல்ல. ஆகவே அவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கு இப்படி ஏதாவது ஒன்று காலத்துக்கு காலம் செய்துதான் ஆக வேண்டிய நிலைமை அவர்களுக்கு உருவாகின்றது. இப்ப அந்த அடிப்படையில் தான் நான் கருதுகின்றேன் அவர்கள் இந்த கூட்டணி என்பது ஒரு அடிப்படையிலே ஒரு வலுவற்ற ஒரு 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 முன்னெடுப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே அவர்கள் சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து வெளியே வந்தேன்னா சஜித் பிரேமதாசவும் ஒரு எதிர்த்தரப்பாக இருந்து கொண்டு தமிழ் பேசும் கட்சிகளை தன்னகத்தே ஈர்த்து வைத்திருந்தாலும், அந்த தமிழ் பேசும் சமூகங்களுடைய நலன்களையும், உரித்துக்களையும் அ ஆணித்தரமாக வெளிப்படுத்தி, அதற்கு பக்கபலமாக நின்று கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு துணை நிற்கக்கூடிய ஒரு தரப்பாக சஜித் பிரேமதாச ஒருபோதுமே தன்னையோ, இல்ல தன்னுடைய ஐக்கிய மக்கள் சக்தியோ நிலைநிறுத்தியதில்லை. அவர்களும் தாங்களும் ஒரு இனவாதிகளாக அந்த சிறுபான்மை சமூகத்தினர் மீதான ஒரு அடக்குமுறைகளை தாங்களும் ஆதரிப்பவர்களாக காட்டுகின்ற ஒரு தரப்பாகத்தான் சஜித் பிரேமதாச இருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பான விடயம் வருகின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது சர்வகட்சி கூட்டத்தை கூட்டிய போது கூட ஐக்கிய மக்கள் சக்தி அதுக்கு ஆதரவு வழங்கவில்லை. அவர்கள் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பான தெளிவான நிலைப்பாடுகளை இப்போது அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள் 13வது திருத்தச் சட்டத்தை நாங்கள் ஆதரிப்போம். ஆனால் அந்த 13 காணி போலீஸ் அதிகாரத்துக்கு என்ன நிலைப்பாடு என்பதிலே இன்று வரை ஐக்கிய மக்கள் சக்திக்கு பதில் இல்லை. அந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு தான் பாட்டாளி சம்பிக்கரானவக்க சரத் பொன்சேகா உள்ளிட்ட கடும் துயசிகள் கூட இருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான. அவர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் 2000 நல்லாட்சி அரசாங்கம் அமைந்ததுக்கு பிற்பாடு கோத்தபாய ராஜபக்ச தலைமையிலான அரசு அமைந்த காலகட்டத்திலே பார்த்தீர்களானால் மனுஷ நாணயக்கார ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் முதலாவது பாராளுமன்றத்திலே கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு ராஜபக்சேக்களுடைய முதலாவது பாராளுமன்ற அமர்விலே தமிழ் மக்களுக்கு எதிரான மிக ஒரு கடுமையான இனத்துவேசமான உரையை ஆற்றியது மனுஷ நாணயக்கார். அதே நேரத்திலே நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பாராளுமன்றத்திலே தமிழர்களும் தமிழர்களுடைய உரிமைகள் சார்ந்தும் தமிழர்களுடைய தொல்லியல் சார்ந்தும் இலங்கையினுடைய ஆதிகுடிகள் தமிழ் மக்கள் தான் என்ற உரைகளை ஆணித்தரமாக வரலாற்று சான்றாதாரங்களோடு அங்கே ஆணித்தரமாக பாராளுமன்றத்தில் எடுத்து கூறிய போது அதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்த தரப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள். ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி இவர்கள் போக்கிடம் இல்லாமல் இந்த தமிழ் பேசும் சமூகங்களைச் சேர்ந்த கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே அந்த தமிழ் பேசும் சமூகங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காகவோ இல்லை அரசியல் விடுதலைக்காகவோ ஐக்கிய மக்கள் சக்தி துணிச்சலோடு இல்லை ஆணித்தரமாக அந்த நிலைப்பாட்டில் நின்று அவர்களோடு பக்கபலமாக நின்று பேசியதும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை. ஆகவே அந்த அந்த விரக்தி இவர்களுக்கு இருக்கக்கூடும். ஆகவே அந்த இவர்கள் தக்க வைக்கின்ற அளவிலே எதிர்த்தரப்புகளை தக்க வைக்கக்கூடிய இடத்திலே சஜித் பிரேமதாச இல்லை. எதிர்த்தரப்புகளை தக்க வைப்பது என்பதை விட எதிர்க்கட்சியாகவே ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சி என்கின்ற நிலை இல்லாத ஒரு நிலைமைதான் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கப்பட்டதற்கு பிற்பாடு இலங்கை அரசியலே காணப்படுகின்றது. அதனால்தான் ஒரு பக்க அரசியல் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு வலுவான எதிர்க்கட்சி என்பது ஒரு கப்பலினுடைய சுக்கானை போன்றது. அந்த கப்பலை நேராக தவறான திசையில செல்லாது நேர்வழியிலே அதை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு கட்டுப்பாட்டு கருவிதான் அந்த சுக்கான்.
அதே போன்று ஒரு அரசாங்கத்தை எவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் எதிர்த்தரப்பு சரியா இருந்தால்தான் அந்த அரசாங்கம் மக்கள் நேய அரசாங்கமாக கொண்டு செல்ல முடியும். மக்கள் விரோதமான பாதையில சென்றால் எதிர்த்தரப்புகள் உடனடியாகவே தீவிரமான செயல்பாட்டினூடாக அரசுக்கான நெருக்கடிகளை கொடுத்து மக்களை தம்பசப்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு பயம் ஆளுங்கட்சிக்கு இருக்கும். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச எப்போது எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டாரோ அந்த காலத்திலிருந்து தற்போது வரை அவர் ஆளுங்கட்சிக்கு அப்படியான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் எதையுமே அவர் மேற்கொள்ளவில்லை. அவர் ஏதோ போகிற போக்கிலே ஏதோ தனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தால் அந்த இடத்திலே பிரதமராகவோ ஜனாதிபதியாக இருந்து விட்டு போகலாம் என்ற அளவிலே அந்த நிலையை தக்க வைப்பதற்கு அந்த 2வது இடத்தை தக்க வைப்பதற்கான முயற்சியில இருக்கின்றாரே தவிர, ஒரு மக்களுக்கு சரியான ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு மக்களுக்கு சரியான ஒரு அரசியல் வழிகாட்டலை செய்யக்கூடிய தரப்பாக அவர் இல்லை. ஆகவே அவருடைய கூட்டணியில் இருந்து கொண்டு இவர்கள் வெளியே வந்தது என்பது உண்மையிலே அவர் அதுக்கு தகுதியானவர் இல்லை என்பது ஒரு பக்கம். அதைவிட இவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாள அரசியலை செய்ய வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு சில்மிஷங்களை செய்தால்தான் மக்கள் பேசுவார். இல்லையென்றால் பாருங்கள், இதை பற்றி பேசுவதற்கே ஆட்கள் இல்லை. என்று சரிபுலைக்கு அப்பால் தமிழ் தேசிய பேரவை தமிழகத்துக்கு சென்று முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டவர்களோடு சந்தித்து அந்த செயல்பாடு பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது. மக்கள் அதை வரவேற்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை ரவுப் ஹக்கீம் தரப்பு, இல்லை ரிஷாட் பதியுதீன் தரப்பு, இல்லை மனோகரன் தரப்பு, இல்லை ஜீவன் தொண்டைமான் தரப்பு, அவர்கள் அவர்களுடைய செயல்பாடு எங்கே பேசப்படுகின்றது? இல்லை. அவர்கள் இப்படியாக ஏதாவது ஒரு அடையாள செயல்பாடுகள், அடையாள அரசியல் அவர்கள் செய்கின்ற போது மட்டும்தான் அது பேசப்படுகின்றது. ஆகவே இவர்கள் எல்லோருமே ஒரு தோற்றுப்போன தரப்பு என்பதை கடந்து ஒரு மக்களுக்கான செயல் வீச்சை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் செய்வதற்கு விருப்பம் இல்லாத, செய்ய முடியாதவர்கள் நாங்கள் சொல்லவில்லை. இவர்கள் அப்படியான அரசியல் பக்கம் போகவே மாட்டார்கள். ஆகவே அந்த மக்களுக்காக ஒரு வலுவான செயல்பாட்டு அரசியலை முன்னெடுக்க விரும்பாத தரப்புகள் இப்படியான ஒரு அடையாளபூர்வமாக தங்களை மக்கள் மத்தியிலே ஒரு கதாநாயகர்களாக காட்டிக்கொள்வதற்கு இல்லை ஒரு 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 கிளுகிழுப்பு ஒரு 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 குறுகிய காலத்துக்கு மக்கள் இதை பற்றி பேசுவார்கள், பின்ன மறந்து விடுவார்கள். அப்படியான ஒரு திருவிழா காலத்து கிளுகிழுப்பை போன்ற ஒன்றுதான் இந்த இவர்களுடைய கூட்டணி அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். இருந்தாலும் இராமதரன், இந்த இந்த முயற்சிக்கு பின்னணியில் ஆளும் கட்சியினுடைய கைவரிசை எங்கே காட்டப்படுகின்றது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எதிர்க்கட்சிகள் எப்பொழுதுமே ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கான முயற்சிகள் எடுப்பார்கள். ஆனால் இங்கே எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் அனுராவனுடைய கைவரிசையும் ஈடுபட்டிருக்கின்ற என்று கூறுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மையில் அப்படியான கருத்துக்களும் வந்தது. நான் நினைக்கிறேன் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த திசாநாயக்கவிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இது அரசாங்கம் தான் இந்த எதிர்க்கட்சியை பலகீனப்படுத்துவதற்காக இந்த தரப்புகளை ஒன்றிணைய வைத்திருக்கின்றதோ என்ற வகையிலான கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அப்படியான இந்த தேவையும் தங்களுக்கு இல்லை என்கின்ற விடயத்தை அவர் அங்கே கூறியிருக்கின்றார். அப்படித்தான் ஒருவேளை அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வெளிப்படையாக அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது அரசியல் தந்திரம். ஆனால் என்னை பொறுத்தவரையில இது இவர்கள் தாங்களாக தங்களுடைய ஒரு பப்ளிசிட்டிக்காக நான் குறிப்பிடுவதற்கு ஒரு திருவிழா காலத்து ஒரு கேளிக்கை நிகழ்வாக அவர்கள் இதை அரங்கேற்றுவதற்கு இவர்கள் தீர்மானித்து அதை செய்திருக்கின்றார்கள். முக்கியமாக சுமந்திரன், மற்றவர்களுக்கு தேவை இருந்ததோ இல்லையோ, எங்களுடைய சுத்துமாத புகழ் சுமந்திரனுக்கு அந்த ஒரு தேவை இருந்தது. அவரை பின்னின்று இயக்குகின்ற தரப்பினருக்கு உடைய தூண்டுதலே அவர் அந்த விடயங்களை இவ்வாறு என்னால் அது இனி ஒரு பழசாக போய்விட்டது. தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதாகவே அதை கடந்து தேசிய ரீதியாக தமிழ் பேசும் சமூகங்களை ஒன்றிணைக்கின்ற விடயத்திலே அவர் களமிறங்கி இருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலே அரசாங்கம் அப்படி கருதுவதற்கும் சில வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள் ஜனாதிபதியுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவர்களாக இருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியோடு ஏதோ ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலிலே செயல்பட்டு வருவதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ரவுப் ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன் போன்றவர்களும் ஒரு அரசாங்கத்தை ஒரு விமர்சிக்க கூடிய வகையிலோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய தரப்பாக அல்லாமல் ஒரு அரசாங்கத்தோடு இணங்கி போகக்கூடிய தரப்பினராகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மனோகரன் ஒரு மெல்லவும் முடியாமல் முழங்கவும் முடியாமல் சயித் பிரேமதாசனுடைய கூட்டணியில இருக்கின்றார். ஏன்னால் அவருக்கு அரசாங்கத்தோடு போக முடியாது. தமிழ் தேசிய அரசியல் இருப்பவர்களை போன்று மனோகரனுக்கு அப்படியான ஒரு சிக்கல் இருக்கின்றது. இவன் தொண்டைமான் எப்போதுமே அது தந்தை காலத்திலிருந்து ராஜபக்சேகள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பின்னர் ராஜபக்சேகள் ஒன்று அவர்களோட அரசியலில் தொடர்புகள் உள்ள ஒரு தரப்பு. ஆனால் மனோகரன் எப்போதுமே மக்களுக்காக நின்று கொண்டு எதிர்த்தரப்பில் நிற்கக்கூடிய ஒரு தரப்பாக தன்னை அடையாளப்படுத்தி வந்தவர். நல்லாட்சி காலத்தில் மட்டும் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றிருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பின்னணியை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இவர்கள் எல்லோருமே
ஏதோ ஒரு விதத்தில் அண்மையிலே மனோகணேசன் பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதியிடம் மிக அவருக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்படுத்து அவரோடு உரையாடுகின்ற அளவுக்கு மிக நெருக்கமான தொடர்புள்ள ஒருவர். ஆகவே அப்படியான பின்னணிகளை வைத்து ஒருவேளை கருதி இருக்கக்கூடும். இதிலே ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்காவுக்கு இதில் மறைமுக பங்கு இருக்கின்றது. சஜித் பிரேமதாசவை பலகீனப்படுத்தி மேலும் அவர்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வருவதற்காக ஒரு தந்திரோபாயமாக இதை செய்திருக்கலாம் என்று கருதுகின்றார்கள். ஆனால் என்னுடைய அவதானிப்பிலே இதிலே தேசிய மக்கள் சக்தியோ இல்லை ஜேவிபியோ இல்லை அன்ரோமர் திசாநாயக்கா ஆகியோரோ இதுக்கு பின்னணியில நின்று இப்படி ஒன்று செய்யுங்கள், இப்படி செய்தால் தான் எதிர்த்தரப்பை பலகீனப்படுத்தலாம் என்று நான் நம்பவில்லை. என்றால் அன்ரோமர் திசாநாயக்காவோ இல்லை அவரை பின்னின்று இயக்குகின்ற அந்த பிளவத்தை என்று சொல்லக்கூடிய ஜேவிபியினுடைய கொள்கை வகுப்பு அந்த கூடாரமோ விரும்பிய விரும்பாமல் இப்படியான ஒன்றை அவர்கள் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய தேவைக்காகத்தன்னும் தமிழ் மக்களை ஓரணியில் இணைக்கின்ற வேலையை அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் அவர்கள், தமிழ் மக்களை கூறு போட்டவர்கள் அவர்கள், தமிழ் மக்களுடைய போராட்டத்தை பலகீனப்படுத்தியவர்கள் அவர்கள், முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடப்பதற்கான காரணம் இவர்கள். ஒரு போர் நிறுத்த கண்காணிப்பு குழு இலங்கையில நின்று கொண்டு செயல்பட்ட காலப்பகுதியிலே அதை வெளியேற்றுவதிலே முன்னின்று செயல்பட்டவர்கள். ஆகவே ஜேவிபியினுடைய அடிப்படை சித்தாந்தமே தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை அரசியலை இல்லை அவர்களுடைய அந்த விடுதலை கோட்பாட்டை நிராகரிப்பது, அதை சிதைப்பது. அவர்கள் ஒரு இடதுசாரி பின்னணியிலே வந்தாலும் அவர்களும் பௌத்த சிங்கள பேரினவாத சித்தாந்தத்தை மேலெழும்பு செய்து அதனூடாக தங்களை நிலைநிறுத்த முற்படுகின்ற ஒரு தரப்பாகத்தான் அவர்கள் இன்று வரை தங்களை அடையாளப்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு கம்யூனிச தரப்பாக இல்லை ஒரு முற்போக்குவாத தரப்பாக அவர்கள் எப்போதுமே தங்களை எந்த இடத்திலும் அடையாளப்படுத்தவில்லை. ஆகவே அந்த அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போது நிச்சயமாக சஜித்தை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் தரப்பை ஒன்றுபடுத்தி விட்டு பின்னர் தமிழ் தரப்பு ஒன்றாக நின்று கொண்டு வடக்கு கிழக்கு மலையக முஸ்லிம் மக்கள் எல்லாம் ஒன்றாக நின்று கொண்டு அரசுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்ற நிலைமை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அந்த வகையிலே என்னுடைய அவதானிப்பிலே 100% இதற்கு அந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூற முடியும். இதே நேரத்தில் இராமிருந்த இந்த முயற்சிக்கு பின்னால் பல ஊடகங்களுடைய கருத்தின்படி இது ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காகத்தான் இந்த முயற்சி எடுக்கப்படுகின்ற என்று கூறுகிறார்கள். அப்படி நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு பலதரப்பாலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்தப் போவதில்லை, அடுத்த ஆண்டு பார்க்கலாம் என்ற வகையில் தான் அரசாங்கம் காலத்தை தட்டி கழித்து வருகின்றது. ஆனால் எதிர்த்தரப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இந்த அரசாங்கம் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் மக்களுடைய அதிருப்திகளை தொடர்ச்சியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு தேர்தல் ஒன்றை மிக விரைவாக சந்தித்து அதன் மூலமாக அந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் தங்களை நிலைநிறுத்த வேண்டும். இந்த மாகாண சபை பிரதிநிதித்துவங்களின் ஊடாக இழந்து போன தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கு சகல எதிர்த்தரப்புகளும் அதற்காக மட்டும்தான் மாகாண சபை தேர்தலை கேட்கின்றார்களே தவிர அந்த மாகாண அதிகாரங்களை மீள நிலைநிறுத்த வேண்டும் என்றோ இல்லை வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு அந்த அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. அது பேரினவாத கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், தங்களுடைய இழந்து போன அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒருவர். ஆகவே அவர்கள் இழந்து போன தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காகத்தான் மாகாண சபையை இவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே மாகாண சபை என்கின்ற நிலை வருகின்ற போது ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காகத்தன்னும் இவர்கள் ஒன்றிணைவதாக இருந்தால் நிச்சயமாக பகமை பாராட்டித்தன்னும் தமிழ் தேசிய பேரவையோடு சுமந்திரன் ஒரு இணக்க அரசியலுக்கு சென்றிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அங்கே மலையக கட்சிகளோ இல்லை முஸ்லிம் கட்சிகளோ கூட்டணியாக இருந்து மாகாண சபையை கைப்பற்றுவதற்கு இந்த விதத்திலும் பயனளிக்க போவதில்லை. வடக்கு மாகாணத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த தமிழரசு கட்சியில ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பு தமிழ் தேசிய பேரவை. ஆகவே அவர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் அரசியலை முன்னெடுப்பது ஒன்றுதான் ஏவிபி மற்றும் அர்ச்சுனா போன்றவர்களுடைய கோமாளித்தனங்களினால் கவரப்பட்டு ஒரு கணிசமான வாக்குகள் சிதறுவதை கூட தவிர்த்து ஒருமித்து மாகாண சபையை கைப்பற்றுவதற்கான ஒரு தந்திரோபாயமாக இருக்கும். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அது கை கொடுக்கலாம். ஏற்கனவே கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே ஆட்சியை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தும் ஒரு முஸ்லிம் முதலமைச்சரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஒரு கல்வி அமைச்சை மட்டும் கேட்டு பெற்றவரன் சுமந்திரன் தரப்பினர். ஆகவே அவர்களுடைய தந்திரோபாயம் எவ்வாறு இருக்கின்றது? ஒரு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பூர்வீக தாயகம். அந்த வடக்கு கிழக்கிலே ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தனிப்பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவ்வாறு சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்த போது அந்த கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றி அந்த மாகாணத்திலே வேணுமென்றா முஸ்லிம்களுக்கு அமைச்சிலே பங்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் ஒருவரை
ஆதரவு வழங்கியதற்காக அவரை முதலமைச்சராக்கிவிட்டு இவர்கள் ஒரு அமைச்சு பதவி எடுத்து செயல்பட்டது என்பது எவ்வளவு தூரம் இவர்கள் தமிழ் தேசிய அரசியலை சிதைப்பதற்கு செயல்படுகின்றார்கள் என்பது அதிலே வட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக இப்ப கிழக்கு மாகாணத்தில் என்று சொன்னால் முஸ்லிம் கட்சிகள் மட்டும்தான் இவர்களோடு இணங்கி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். அங்கே இவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை. ஒருவேளை கடந்த காலத்தில் இவர்கள் பெரும்பான்மையாக இருந்தபோது கூட முஸ்லிமை முதலமைச்சர் வேட்பாளராக விட்டவர்கள். ஆனால் இப்போது அப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் இவர்கள் கிழக்கை முற்றுமாக கைவிட்டு விடுவார்கள். முஸ்லிம் கிழக்கு என்று சொன்னால் முஸ்லிம்கள் கையாளட்டும், வடக்கு என்றால் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்பதாக இவர்களே தமிழர்களுடைய தாயகத்தை வடக்காக மட்டும் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைகளிலே மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது என்னை பொறுத்தவரையில தேர்தல் ஆதாயத்துக்கான ஒரு விடயமாகவும் அப்படி என்றால் ரமதன் என்னதான் காரணம் இதற்கு பின்னாடியில்? உண்மையில உங்களுக்கு தெரியும் இலங்கை தீவிலே இந்தியாவினுடைய கரிசனை என்பது எவ்வளவு தூரம் வலுவாக இருக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரியும். ராஜபக்சேக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது விரும்பியோ விரும்பாமலோ அவர்களை நிலைமைக்கு இந்திய அரசு தள்ளப்பட்டது. அந்த நிலையில் இருந்து கொண்டு ராஜபக்சேக்களை தங்களுடைய காலிலே விழுகின்ற நிலைமைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். இங்கே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்திய புலனாய்வான இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக தீவிரமாக செயல்பட்டது. மக்களிடையே ஒரு கொதிநிலை ஏற்படுத்தியது. இந்தியா இங்கிருந்து மறைமுகமாக அந்த வேலைகளை செய்தது என்பது பகிரங்கமான குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, அந்த அறகலைய போராட்டத்துக்கு முற்பட்ட காலத்திலே இந்தியா ஒரு இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு செல்லும் வரை அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து அதற்கு பின்னர் தான் இவர்கள் வேறு வழி இல்லாமல் இந்தியாவிடம் மட்டும்தான் இவர்கள் வர வேண்டும். அவ்வாறு வருகின்ற போது தங்களுடைய விடயங்களை கேட்டு சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்தியா காத்திருந்தது. ஆகவே அப்போது தொடங்கிய இந்தியாவினுடைய முயற்சி இன்று வரை நிறைவேறவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது கூட திருவோணமலையை பொருளாதார மண்டலமாக்கி கடல் வழி ரீதியாக ஒரு பிணைப்பை திருவோணமலைக்கும் தென் தமிழகத்துக்கும் இடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி அதனூடாக எரிவாயு, எரிபொருள் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட விடயங்களை மேற்கொள்வது மற்றும் அந்த ராமேஸ்வரம் மன்னாரிடையே பாலம் அமைப்பது தொடர்பான விடயங்கள், இப்படி பல விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டு ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது அவருக்கும் அந்த நெருக்கடிகள் பிரயோகிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு பூர்வாங்க நடவடிக்கைகள் முன்னெடுப்பதாக சொல்லப்பட்டாலும் கடைசி வரை அது நிறைவேறுவதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் போனது. அதற்கு பின்னர் ஜேவிபி அன்ரோமுக திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்தார். அந்த தேர்தலிலே அன்ரோமுக திசாநாயக்கா தலைமையிலான ஜேவிபியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்தியா கடும் பிரயத்தனம் மேற்கொண்டது. சயித்தையும் ரணிலையும் எப்படியாவது ஓரணியில இணைத்து அவர்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்தது. ஏனால் அந்த விட்ட இடத்திலிருந்து தொடர்வதன் ஊடாக தங்களுடைய ராஜேந்திர நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் என்று இந்தியா நம்பியிருக்கு. ஆகவே அவ்வாறான நிலைமையிலே ஒரு புதிதாக ஒரு தரப்பு இதிலே வந்துவிடக் கூடாது, ஒரு ஏதோ ஒரு போர்க்குற்றம், மனித உரிமை மீறல் உள்ளிட்ட விவகாரங்களிலே அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பு மட்டும் ஆட்சி பீடத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு ஒரு இவ்வாறான ஒரு பின்னணி கொண்டவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் இந்தியா ரணில் சயித்தை ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி எடுத்தால் அது கைகூடவில்லை. அதற்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் வந்த போதும் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது, கைகூடவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் அந்த முயற்சி கையில் எடுத்தது இந்தியா, ஆனால் அது கைகூடவில்லை. ஆனால் விக்ரமாதித்தன் கதையை போன்று மீண்டும் மீண்டும் வேதாளம் முருங்கமரத்தில் எழுதிய கதையாக சயித்தையும் ரணிலையும் ஒருங்கிணைத்து இலங்கை அரசியலிலே மீண்டும் ஒரு பலம் பொருந்திய ஒரு எதிர்ப்பை கொண்டு வந்து ஒரு ஆட்சிக்கு நெருக்கடியை கொடுப்பதன் ஊடாக அவர்களை ஒன்று ரணில் சயித்தின் ஊடாக ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முயற்சி செய்வது, இல்லை அவர்களை ஒரு அரசியல் ரீதியாக வலுப்படுத்தி அனூர் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அதன் மூலமாக அனூர் அரசாங்கத்தை தங்களுடைய எழுப்புக்கு கொண்டு வருவதுதான் இந்தியாவோட நோக்கமாக கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஆக ஒரு பக்கம் ரணில் சயித்தினுடைய என்பது ஒரு மிக விரைவிலே சாத்தியமாகும் என்று ஓரளவு தெற்கிழங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றது. இப்படியான நிலைமையிலே தமிழ் தரப்புகளையும் இப்படியாக ஒரு புள்ளியிலே இணைப்பதன் ஊடாக அரசாங்கத்துக்கு ஒரு 3 முனைகளில் இப்ப ஒரு தெற்கிழங்கையிலே ரணில் சயித் ஒரு தரப்பாக நெருக்கடிகளை கொடுக்கின்ற போது, இங்காலே வடகிழக்கு மலையகம் உள்ளிட்ட பகுதியிலே தமிழ் தரப்பு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற போது, மக்கள் இன்னொரு முனையில் இருந்து 3 முனையிலே அன்னூர் அரசாங்கத்துக்கு நெருக்கடிகள் செல்கின்ற போது அது அன்னூர் அரசாங்கம் ஒரு திணறக்கூடிய நிலைமை உருவாகும். ஆகவே அவர்கள் அவ்வாறு ஒரு திணறுகின்ற நிலைமையிலே ஆபத்துக்கு இந்தியாவுடன் தான் இவர்கள் செல்ல வேண்டிய நிலைமை உருவாகும். ஆகவே அவர்கள் இப்படியாக அடிப்பதன் ஊடாக அவர்கள் எப்படி ராஜபக்சேகளை தங்களுடைய காலிலே வந்து விழ வைத்தார்களோ, ஒரு பொருளாதார நெருக்கடி உச்ச நிலையை சென்று இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த 2.25 கோடி மக்களும் ஒரு பட்டினிச்சாவை எதிர்நோக்கக்கூடிய நிலை வரை ஒரு பிணந்தின்னும் கழுகுக்கு நிகராக
இறுதி நேரத்திலே கப்பல்களை அனுப்பி உதவியதை போன்று, அதாவது தங்களுடன் டீலுக்கு வந்ததற்கு பிற்பாடு தான் உதவ வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இந்தியாவிடம் இருக்கின்றது. அது அவர்களுடைய பூகோள நலன் சார்ந்த அடிப்படையிலே அதை நாங்கள் தவறாக கருதிவிட முடியாது. இந்தியாவுடைய பார்வை, இந்தியாவுடைய அணுகுமுறை என்பது அவ்வாறுதான் இருக்கின்றது. ஆக இப்போதும் அனுர அரசாங்கத்தை அவ்வாறு தன்னுடன் டீலுக்கு வர வைப்பதற்கான ஒரு புற அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இது மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று நம்புகின்றேன். அ இந்த இடத்திலே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜீவன் தொண்டைமான், அ மனோ கணேசன், ரவூப் ஹக்கீம் போன்றவர்கள் எல்லாம் அ மலையக தரப்பைச் சேர்ந்தவர்கள், இந்தியாவோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். அண்மையிலே இந்திய தூதுவர் இந்த தரப்புகளோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார். பல சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இந்தியா தான் இதனுடைய பின்னணியிலே நின்று இந்த விடயங்களை செய்திருக்கும் என்று நம்புகின்றேன். அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் 156 என்கின்ற ஒரு பெரும்பான்மையோடு 159 என்கிற அந்த பெரும்பான்மை பலத்தோடு அவர்கள் தாங்கள் நினைத்ததை மட்டுமே எதேச்சதிகாரமாக செய்து கொண்டு போகின்ற போக்கிலே புறசக்திகளையும் அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவையும் அவர்கள் ஒரு பொருட்டாக கருதாது தாங்கள் நினைத்த பாதையிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எவ்வாறு ராஜபக்சேகள் கூட இவ்வாறான ஒரு பெரும்பான்மையிலே 69 லட்சம் தனி சிங்கள வாக்குகளால் வெற்றி பெற்று பொதுவாக ஜனாதிபதியான அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ராஜபக்சேகளையே இந்தியா தன்னுடைய காலடியில விழ வைத்தது. அதே போன்ற ஒரு உபாயமாகத்தான் நான் கருதுகின்றேன். இந்த சுமந்திரன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்திருக்கின்ற இந்த கூட்டு முயற்சியினுடைய நேரடி மறைமுக கரம் என்றால் அது இந்தியா தான் என்பதை இந்த பின்னணியிலே நான் ஆணித்தரமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் ராமேந்திரன், இப்போ தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட முயற்சிப்பதை அதை வரவேற்கலாம் தானே? வெறுமனே அடையாள ரீதியான செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்க முடியுமா? இப்படித்தான் கடந்த 17 ஆண்டுகளிலே தமிழ் தேசிய பரப்பிலே 8 கட்சிகள் கூடி கதைத்தன, 10 கட்சிகள் கூடி கதைத்தன, 12 கட்சிகள் கூடி கதைத்தன, கதைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்கள் அந்த தொலைக்காட்சியிலே அந்த டிஆர்பி ரேட்டிங் என்று சொல்வார்கள். அதே போன்று இவர்கள் தங்களுடைய அரசியல் பலத்தை அவர்கள் உயர்த்தி கொண்டார்களே தவிர தமிழ் தேசிய அரசியலுக்கோ தமிழ் மக்களுக்கோ எந்தவித நன்மைகளும் ஏற்படவில்லை. இதே போல உங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்னர் இதே தமிழ் பேசும் சமூகம், அதிலே நான் ஜீவன் தொண்டைமான் பங்கு பெற்றவில்லை, ரிஷாட் பதியுதீன், மனோ கணேசன், திகாம்பரம் தரப்பு, அதே போன்று ரவூப் ஹக்கீம், இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, சுமந்திரன் தரப்பு உள்ளிட்டவர்கள் எல்லாம் அப்போது கலந்து கொண்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். அந்த முயற்சி அதிலே ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சி. நாங்கள் அப்போதே எங்களுடைய நிகழ்ச்சியில் அந்த விடயங்களை மிக விரிவாக சுட்டிக்காட்டி பேசியிருந்தோம். அதை குழப்பிய பெருமை சுமந்திரன் அவர்களைத்தான் சார். அதிலே ஒரு கொள்கை ஆவணம் தமிழ் பேசும் சமூகங்களாக இணைந்து செயல்படுவது தொடர்பாக ஒரு கொள்கை ஆவணம் ஒன்று தயாரிக்க முற்பட்ட போது சுமந்திரன் தரப்பு மலையக மக்கள் தொடர்பான விடயங்களை அவர் அங்கே பேசி அதை ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கியதற்கு பிற்பாடுதான் மனோ கணேசன் அவர்கள் வெளிப்படையாகவே அந்த விடயத்தை விமர்சித்து விட்டு வெளியேறி சென்று, அந்த கூட்டு முயற்சியிலிருந்து முதலாக மனோ கணேசன் வெளியேறி சென்றார். வெளியேறி சென்றதும் கெட்டதிலும் ஒரு நல்லது என்பதை போன்று அவர்கள் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அவர்கள் இந்தியாவிலிருந்து இங்கே தொழில் நிமித்தமாக அழைத்து வரப்பட்டு ஒரு தோட்டக்கூலிகளாக வந்தவர்கள் என்று ஒரு தேசிய இனமாக இலங்கையிலே தங்களை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் 200 ஆண்டுகளாக இல்லாத ஒரு கொள்கை ஆவணத்தை அவர்கள் தாங்கள் தயாரிக்க வேண்டிய புறநிலை இதனால் ஏற்பட்டது. என்றால் இவர்கள் தமிழ் பேசும் சமூகமாக ஒரு கொள்கை ஆவணத்தை தயாரிக்கின்ற போது அவர்களுடைய அபிலாஷைகள் அங்கே சில நெருடல்களை ஏற்படுத்தும் என்கிற விடயம் காரணமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி வெளியே சென்று தங்களுக்கான மலையக மக்களுக்கான ஒரு கொள்கை ஆவணம் ஒன்றை தயாரித்து இந்திய அரசாங்கம் உள்ளிட்ட சகல ராஜதந்திர மட்டத்திலும் வழங்கி அதை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற அரசியல் அழுத்தம் கொடுக்கின்ற வேலைப்பாடுகளை தமிழ் முற்போக்கு கூட்டணி செய்து வருகின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த கடந்த இவ்வாறான முயற்சியை குழப்பியவர் சுமந்திரன், அது நிச்சயமாக கூற முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில இப்போது என்ன தேவைக்காக அவர் கூடுகின்றார்? சரி, அப்போது ஏன் ஒன்றுபட்டு செயல்பட முடியாமல் போனது? இப்போது என்னென்று ஒன்றுபட்டு செயல்பட முடிகின்றது? அதை விட மிக முக்கியமான, நாங்கள் வெறுமனே இவ்வாறான அந்த ஏமாற்று காரணங்களுக்காக எங்களை நாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வது என்பது விடுதலை அரசியலை நீர்த்து போக செய்கின்ற ஒரு செயல்பாடு. சரி, பரவாயில்லை, ஏதோ போகிற வர ஓட்டும் பார்ப்போம், ஏதோ கிடைக்கிற வரை நன்மைதானே என்று பார்க்கிற விஷயம் அல்ல இது.
இதிலேயே அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயம், ரவூஃப் ஹக்கீம் தரப்பினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவோ அது அவர்களுடைய சுயாதீனம். ரிஷாட் பதியுதீனுடையது அவருடைய சுயாதீனம். மனோ கணேசன், ஜீவன் தொண்டைமான் அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை எதுவோ, அவர்களுடைய நிலைப்பாடு எதுவோ அது தனியே. இது நாங்கள் தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் ஒரு விடயத்தை முன்னெடுப்பதாக இருந்தால், அதிலே இணங்கி செயல்படுவது. அங்கதான பிரச்சனை. இது எப்படி என்று சொன்னால், சுட்ட மண்ணும், பச்சை மண்ணும் ஒட்டாது. என்னென்ன ஒட்டும்? நீங்கள் தமிழ் பேசும் சமூகமாக வேணுமென்றால், நீங்கள் ஊர் ஏமாத்துறதுக்கு நீங்கள் ஒரு லேபிள போட்டுக் கொள்ளலாம். இந்த தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு இணைப்ப ரவூஃப் ஹக்கீம் ஏற்றுக்கொள்கின்றாரா? ரிஷாட் பதியுதீன் ஏற்றுக்கொள்கின்றாரா? மலைய மக்களுக்கு அந்த பிரச்சனை அதுக்குள்ள வராது. ஆனா முஸ்லிம்கள்லாம் இதுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறார்கள். வடக்கு கிழக்க வந்து தமிழ் மக்களுடைய தாயகமாக சிங்களவரை விட இன்று முஸ்லிம்கள் கடும் எதிர்ப்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தரப்பாக இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக. ஏன் இன்று கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகத்தை எவ்வளவோ காலத்து இன்று அங்கு ஒரு கணக்காளரை நியமிப்பது உள்ளிட்ட பல விடயங்களிலே முட்டுக்கடை போடுவது யார்? முஸ்லிம்கள். கல்முனை உப பிரதேச செயலகம் என்ற தமிழ் மக்களுக்குரிய பிரதேசம். ஆக தமிழ் மக்களுடைய பிரதேசத்திலே அங்கு ஒரு நிர்வாக அலகொன்று சுயாதீனமாக இயங்குவதை விரும்பாது தங்களுடைய முஸ்லிம் நிர்வாக அலகுக்குள்ளாகவே அந்த பிரதேசம் வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு தரப்பு இதே ரவூஃப் ஹக்கீம் தரப்பு, இதே ரிஷாட் பதியுதீன். அவர்கள் இதில் என்ன நிலைப்பாடு? இதற்கு அவர்கள் இணங்கிக் கொள்வார்களா? சரி, ஒரு பொது நிலைப்பாட்டிலே அவர்கள் இணங்கி வருவார்களா? சரி, நாங்கள் ஒரு நல்ல அடிப்படையாக கல்முனை விவகாரத்திலே நாங்கள் தமிழ் உப பிரதேச செயலகத்துக்கான அனுமதியை வழங்குவதற்கு நாங்கள் எந்த இடையூறும் வழங்க மாட்டோம். இவர்கள் தமிழ் பேசும் சமூகமாக அதற்கு ஒத்துழைத்து செயற்பட முன்வருவார்களா? பிறகு இது என்னத்தை சாதிக்க போகின்றார்கள்? எத்தனை ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக நீடிக்கின்ற ஒரு பிரச்சனை கிழக்கு மண்ணிலே அந்த ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டுதான் தமிழ் முஸ்லிம் சிங்கள பிரச்சனை என்பது அங்கு நீர் ஊத்து எரிந்து கொண்டிருக்கின்றது. இன்று தமிழர்கள் அப்படி அதை வைத்துக் கொண்டுதான் தமிழர்கள் அங்கே எதுவுமற்றவர்கள் இந்த நிலை அங்கே மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அதை சரி செய்வதற்கு நீங்கள் எந்த வித ஒத்துழைப்பும் வழங்காதவர்கள் எப்படி தமிழ் பேசும் சமூகமாக இதை விட நீங்க வேற என்ன செய்ய போறீங்க? அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளையும் அவசியமான பிரச்சனைகளையும் உங்களால் தீர்வு காண முடியாது என்று சொன்னால், பிறகு என்ன தமிழ் பேசும் சமூகத்துக்கு என்ற ஒரு பொது பிரச்சனை வரப்போகின்றது? இதன் மூலமாக நன்மை அடைய போகின்றவர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களும் மலைய மக்களும் ஒரு வகையில நன்மை அடைவார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த உயிர்த்தஞர் தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம்கள் தனியே இலக்கு வைக்கப்பட்ட போது அப்போது ஒரு தேவை இருந்தது. தமிழ் பேசும் சமூகமாக இருந்தால் தான் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று. ஏன்னால் ஈழத்தமிழ் மக்களுடைய போராட்ட பின்னணியும் அவர்களுடைய புலம்பெயர் பலமும் ஈழத்தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக அவர்கள் என்னதான் செய்தாலும் ஒட்டுமொத்தமாகவே எங்களை அவ்வாறு அரசியல் ரீதியாக இல்லாமல் செய்துவிட முடியாது. ஆனால் முஸ்லிம்களை அப்படி அவர்கள் என்று பல இஸ்லாமிய நாடுகளை கூட மௌனிக்க செய்துவிட்டு இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்த முடியும் சிங்கள பௌத்த பேரணவாதத்தால். ஆக அப்படியான தருணத்திலே அவர்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு என்ன நன்மை இருக்கின்றது? இன்று மலையக மக்கள் இன்று 200 ஆண்டுகள் ஆகின்றது. அவர்கள் தங்களுடைய நில உரிமைக்காகவும் குறைந்தபட்சம் ஒரு நாள் தங்களுடைய நியாயமான வேதனத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதே முஸ்லிம் கட்சிகள் ரவூஃப் ஹக்கீமினுடைய நிலைப்பாடு என்ன? ரிஷாட் பதியுதீனுடைய நிலைப்பாடு என்ன? சுமந்திரனுடைய நிலைப்பாடு என்ன? சாணக்கியனுடைய நிலைப்பாடு என்ன? சாணக்கியன் அவர் ஒரு என்ன சொல்வது? அவர் அமுல் பேபி இல்லை பொடிமல்லி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பின்னணி. 25,000 ஏக்கர் எங்களுடைய மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை எங்களுடைய மக்கள் தங்களுக்கு ஒரு பாரம்பரியமாக தங்களுடைய நிலத்தை கேட்கின்ற போது இவ்வளவுத்த கேட்டா இன்னும் அரசாங்கம் கொடுக்கும் என்று சொல்லி ஒரு ஒரு சிங்களவன்ற குரலா ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதியா வந்து பேசக்கூடிய ஒருவர் தன்னுடைய கிழக்கு மாகாணத்துல தனக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு விசுவாசம் இல்லாத சாணக்கியன் பின்னாடி மலையக மக்கள்கிட்ட போய் மலையக மக்கள் அது வேணுமென்னா நாடகமா இருக்கு, எங்கேயாவது பேட்டி கொடுக்கலாம், எங்கேயாவது ஊடகங்கள்ல போய் பேசலாம். ஆனா ஆத்மார்த்தமா அதுக்காக நின்று போராடுவாரோ? அதுக்காக நின்று குரல் கொடுப்பாரோ? இல்லை. ஆகவே அந்த அட்டைகள், அந்த ரத்தம் உறிஞ்சுகிற அட்டைகளோடு நித்தம் போராடுகின்ற அந்த நாட்டினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்துக்காக தங்களுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மலையக மக்கள், அந்த மலையக மக்களுடைய அந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கின்ற விடயத்தில் கூட மனோ கணேசனும் ஜீவன் தொண்டைமான ஒன்றுடைய தயாராக இருக்கின்றார்களா? சரி, ரிஷாட் பதியுதீனும் ரவூஃப் ஹக்கீமும் தங்களுடைய முஸ்லிம் பிரச்சனை அவர்கள் ஒன்றிணைவார்கள். ஏற்கனவே ஈஸ்வர் குண்டு தாக்குதலில் அவர்கள் சிக்கல் வருகின்ற போது சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து ஒரு அதிரடியை காட்டி ஒற்றுமையை வெளிப்படுத்தியவர்கள். ஆனால் மனோ கணேசனும் ஜீவன் தொண்டைமான் தரப்பும் ஒன்றிணையுமா? இல்லை. ஏன்னா அவர்கள் எதிர் அரசியலை செய்கின்ற தரப்பினராக இருக்கின்றார்கள்.
உங்கள் உங்கள் சமூகத்துக்காகவே நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு மாற்றத்தையோ, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாத நீங்கள், தமிழ் பேசும் சமூகமாக முதல்ல என்னுடைய பிரச்சனை, என்னுடைய குடும்ப பிரச்சனைய நான் பார்த்தா தான் அதுக்கு ஒரு சமூக பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று போகலாம். இப்ப நான் என்னையும் பார்க்காம, என்ற குடும்பத்தையும் பார்க்காமல், என்ற குடும்பத்தை நடு ரோட்ல விட்டுட்டு, நான் சமூகத்துக்காக போராட போறேன், நான் நாட்டுக்காக போராட போறேன்னு சொன்னா, அது ஒரு கேலி கூத்தா இருக்கும். அத போன்ற ஒரு விஷயம் தான் இது. இந்த தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக நின்று குரல் கொடுத்திருக்குது? இந்த செம்மணியில உரிய நீதி கிடைப்பதற்கு தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்ன? 10ஓடு 11ஆ கூப்பாடு போட்டு கொண்டிருக்கணுமே தவிர, அந்த செம்மணியில சர்வதேச விசாரணைய கொண்டு வரதுக்கோ, இல்ல சர்வதேச மேற்பார்வைய கொண்டு வரதுக்கோ, தமிழரசு கட்சி 8 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கொண்டு என்ன செய்யுது? என்ன செய்தது? ஒண்ணுமே இல்ல. இப்ப இன்றைக்கு போய் நீங்க சம்பந்தம் இல்லாம அங்க போய் ஏதோ அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கிறீங்க. ஜனாதிபதிய நடந்து கொண்டு போய் ஜனாதிபதியோட கதைக்கிறீர்கள். தேர்தல் முடிக்க ஜனாதிபதியோட கதைக்கிறீர்கள். அமைச்சரோட தோள்ல கை போட்டு கொண்டு கதைக்கிறீர்கள். இவ்வளவு நெருக்கமா இருக்கிற நீங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? தமிழ் மக்களுடைய விவகாரத்துல என்னத்த காணாமலாக்கப்பட்டவருடைய விடயத்துல என்ன நீங்கள் செய்ய முடிஞ்சது? இந்த OMB அலுவலகம் என்ற பேர்ல இந்த அரசாங்கம் செய்யற சுத்துமாத்துகளை உங்களால் வெளிப்படுத்த இல்லாமல் இருக்குது. இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய நிலைப்பாட்டில் அவர்களை விடுவிக்கிறதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க முதல்ல உங்களோட இனத்துக்கு விசுவாசமா இருக்கின்றீர்களா? இல்ல உங்கள் சார்ந்த மக்களுக்கு, உங்களுக்கு வாக்களிக்கின்ற மக்களுக்கு விசுவாசமா இருக்கின்றீர்களா? அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் உங்களோட நிலைப்பாடு என்ன? அந்த பிரச்சனைக்காக நீங்கள் இன்று தமிழ் தமிழ் அ இன்றைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எதுக்காக நீங்கள் சுமந்திரன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கின்றார்? சங்கும், சைக்கிளும் கூட்டணி அமைத்து தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய மாற்றம், புதிய மறுமலர்ச்சி ஏற்பட்ட போது, அதனால் அதிர்ச்சி அடைந்த முதல் நபர் சுமந்திரன். ஏனால் சங்கும், சைக்கிளும் நிரந்தரமாக கொள்கை ரீதியான கூட்டணி அமைந்தால் தமிழரசு கட்சி அதோடு காணாமல் போய்விடும். ஸ்ரீதரன் தரப்பு இவர்களோடு இணைந்து கொள்கை ரீதியாக பயணிக்கின்ற போது தமிழரசு கட்சி பிளவடையும். அதிலே சுமந்திரன் சாணக்கியன் தரப்பு தனித்து விடப்படுகின்ற போது தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியை மாவை சேனாராயா தரப்பில் இருக்கக்கூடிய பின்னணியோடு ஸ்ரீதரன் அவர்கள் இவர்களோடு பயணித்து இணைந்த ஒரு தமிழ் தேசிய கூட்டாக அது பலம் பெறும். அதை அவர்கள் விரும்பவில்லை. அதன் காரணமாக உடைத்தார்கள். தமிழ் தேசிய ஒற்றுமை முயற்சிகள், பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதை உழப்பியவர் சுமந்திரன் அவர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 2024ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்றம் அமைந்தவுடன் அரசியலமைப்பு ஊடாக பெரிய ஒரு பாரிய நெருக்கடி வரப்போகின்றது. தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்து முடிவெடுக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளையும் தேடி தேடி சந்தித்த போது அங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் ஒன்றிணைந்து விட்டால் தமிழரசு கட்சியிலே தாங்கள் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம், தாங்கள் காணாமலே போய் விடுவோம் என்ற நிலைப்பாட்டிலே அதை குழப்பியது சுமந்திரன். இன்று அரசியலமைப்புக்காகவும் இன்று ஏனைய விடயங்களுக்காக ஒற்றுமை என்று பேசுகின்ற சுமந்திரனை எப்படி நம்புவது? இதெல்லாம் நாங்கள் மக்கள் மறக்கல, நாங்கள் மறக்க முடியுமா? இதெல்லாம் 2 ஆண்டுகளுக்குள்ளாக நடைபெற்ற விடயங்கள். இதை கடந்து நீங்கள் எதை செய்ய போகின்றீர்கள்? அப்ப இதெல்லாம் வெறுமனே ஒரு ஏமாற்று நாடகம். சரி, வடக்கு கிழக்கு விடயம் நாளை தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை, எங்களுடைய ஒரு தேசிய இனம் என்று சொன்னால் சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? முஸ்லிம் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்வதில் அவருடைய நிலைப்பாடு என்ன? மலைய மக்களை தேசிய இனமாக ஏற்றுக்கொள்வதில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? மலைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவர்களோடு தோளோடு தோல் நின்று வழிகளை உணரக்கூடிய தரப்பாக சுமந்திரனும் இல்லை, சாணக்கியனும் இல்லை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இல்லை. தமிழ் தேசிய பிறப்பில் எவருமே இல்லை. ஆகவே அடுத்த ஒரு இனத்தினுடைய வலிகளையும் வேதனைகளையும் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம், இவ்வளவு இழப்புகளை சந்தித்த இனம், இவ்வளவு அடக்குமுறைகளை எதிர்கொண்டிருக்கின்ற இனமாக இருக்கக்கூடிய நாங்களே அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது இது எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டாக இருக்க முடியும்? ஆகவே இது என்னை பொறுத்தவரையில இது யாரோ ஒருவருடைய தேவைக்காக இவர்களுக்கு ஒரு குறுகிய அந்த தேர்தல் காலத்து திருவிழா காலத்து கொண்டாட்ட கிளுகிழுப்பை போன்று இவர்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். தமிழ் தேசிய பேரவனுடைய தமிழக பயணத்தை மறக்கடிப்பதற்கும் தங்களுக்கு ஒரு அடையாள ரீதியான அரசியலுக்கும் இது பயன்படுமே தவிர தமிழ் மக்களுக்கோ, தமிழ் தேசிய அரசியலுக்கோ, இல்லையே முஸ்லிம் மக்களுக்கோ, இல்லை மலையக மக்களுக்கோ எந்தவித பயனுமே இதனால் இல்லை. இது வெறுமனே 10ஓடு 11ஆக கூடி கலைகின்ற விடயமாக இதுவும் வரலாற்றிலே கடந்து செல்லும் என்பதை மிக ஆணித்தரமாக என்ன கூற முடியும். நன்றி ராமேந்திரன். காலம் சென்ற இரா சம்பந்தன் இருந்த பொழுதுதான் அப்பொழுதும் இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டது. அப்பொழுது கைத்தடியாக இருந்தவர் சுமந்திரன், இப்பொழுது கைத்தடியாக சாணக்கியனுக்கு இருப்பவர் சுமந்திரன் என்று நீங்கள் கூறும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன். இனி அதுக்கிடையில் சமீப காலத்தில் ஒரு சட்டத்திரணிகள் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி எடுத்தார்கள். இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது எவ்வாறு சிங்கள அரசியல்வாதிகள் தலைவர்கள் தமிழ் மக்களை ஒவ்வொரு தடவையும் கூட்டங்களை கூடும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு கொஞ்ச நேரம் பேசுவார்கள். அந்த ஒரு தொடர்பாடு இருக்காது. முதல் கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒரு தொடர்பாடு. அவ்வாறு தான் இப்பொழுது இந்த தமிழ் கட்சிகளும் செயல்பட தொடங்கி இருக்கிறது போல் தெரிகின்றது தான் நான் உணர்கிறேன். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இந்த விடயங்களை தகவல்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக
உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.